வெல்கம் டு கோடி கட்ஸ். நம்ம வெள்ளையங்கிரி மலைக்கு என்னென்ன கொண்டு போகணும், எப்படி போகணும், என்னென்ன எடுத்து போகக்கூடாது இப்படி சொல்லி நிறையா நம்ம சேனலில் நம்ம பேசியிருந்தோம். பட் வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்க அப்படின்னா என்னென்ன பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பின்னாடி வர்ற இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் வெள்ளையங்கிரி போனீங்கன்னா கண்டிப்பாக பண்ணவே பண்ணாதீங்க, பண்ணவும் கூடாது. ஸோ முதல் விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போகிறீங்க அப்படின்னா எங்கேயுமே ஒரு குப்பையை கூட போடவே கூடாது. இந்த மலை சிவன் மலை. இந்த மலை நிறைய பேருக்கு புனிதமான மலை. நிறைய யோகிகளும் சித்தர்களும் வாழ்ந்துட்டு இருக்கிற மலை. இந்த மலை மேலே மட்டும் கோவில் இல்லை, இந்த மலை முழுக்கவே நிறைய பேர் கோவிலாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட இடத்துல எங்கேயுமே குப்பையை தேவையில்லாமல் போட்டவே கூடாது. அதுலேயும் நீங்கள் ஏதாச்சும் பிளாஸ்டிக் கவர் அந்த மாதிரி ஏதாவது மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கேயுமே மலை மேலே போடாமல் நீங்கள் பேக் ஏதாச்சும் கொண்டு போனீங்கன்னா அந்த பேக்குள்ளே வச்சுட்டு கீழே திருப்பி கொண்டு வந்துடுங்க. தயவு செய்து எங்கேயுமே எந்த குப்பையும் போட்டுறாதீங்க. சில பேர் போகிறப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வேஸ்ட்டுமே போகிற வழியிலே போட்டு போயிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் முட்டாள்தனமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மலை நம்ம தான் குப்பை போடாமல் பார்த்துக்கணும். ஸோ நீங்கள் வெள்ளையங்கிரி மலைக்கு போனீங்க அப்படின்னா நீங்களும் சரி, உங்கள் கூட வர்றவங்களும் சரி, இல்லை நீங்கள் யாராச்சும் குப்பை போகிறத பார்த்தீங்க அப்படின்னா அவங்ககிட்ட போயிட்டு தயவு செய்து குப்பை போடாதீங்கன்னு சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்கள். ஸோ ரெண்டாவது விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இது ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு வெள்ளையங்கிரி மலை ஏறி சிவனை தரிசிக்கிறதுக்கு ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் நமக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. பட் நிறைய பேர் புத்திக்கிட்டு போய் சிகரெட்டு பீடி எல்லாமே மறைச்சு வச்சு மேலே கொண்டு போய் சிகரெட் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் வெள்ளையங்கிரி மலை போனப்பையும் போற வழியில நிறைய பேர் சிகரெட் பீடி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க மலைக்கு போய் பாத்தீங்கன்னா தெரியும், அந்த மலையில நிறைய வெயில் அடிக்கிறதுனால நிறைய இடத்துல மரங்கள்லாம் காஞ்சிருக்கும், புல்லு எல்லாமே காஞ்சிருக்கும், மரத்தோட இலை எல்லாம் காஞ்சி கீழே விழுந்திருக்கும். நீங்க சிகரெட் அடிக்கிறேன்னு சொல்லி சின்னதா ஒரு தீப்பொறி பட்டாலே போதும், மலை ஃபுல்லாவே தீ எரிஞ்சிடும். இந்த மாதிரி எவனோ ஒருத்தன் இதுக்கு முன்னாடி போய் பண்ணி மலையில பாதி இடத்துல எரிஞ்சிருச்சு. ஸோ நீங்க போறப்ப கண்டிப்பா இந்த தீ பிடிக்கிற மாதிரி எந்த விஷயத்தையும் மேலே கொண்டு போகாதீங்க. இது இப்படியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா நம்மள மேல மலைக்கு சிவனை பார்க்கறது கூட நம்மளை ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் விட மாட்டாங்க. ஸோ தயவு செய்து ஜஸ்ட் 24 hours, ஒரு 24 மணி நேரத்துக்கு மட்டும் உங்கள் பீடி சிகரெட்டை தள்ளி வச்சிருங்க. சிவனை பார்க்க போகிறீங்க, கண்டிப்பாக ஒரே ஒரு நாள் இந்த மாதிரி எந்த தப்புமே பண்ணாமல் போங்க. இன்கேஸ் நீங்கள் போகும்போது யாராச்சும் இந்த மாதிரி பண்ணுறதை பார்த்தீங்களாலும் இந்த மாதிரி போய் தயவு செய்து அவங்ககிட்ட சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் அவனை திட்டினாலும் அதை ஸ்டாப் பண்ண வச்சிருங்க. ஸோ மூணாவது என்ன சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய பேர் அவங்ககிட்ட தான் ஏதோ ப்ளூடூத் ஸ்பீக்கர் பெரிய ஆடியோ சிஸ்டம் வச்சிருக்கிற மாதிரி மேலே மலைக்கு போகிறப்ப பெரிய பெரிய ஸ்பீக்கர்லாம் கொண்டு பயங்கரமாக சவுண்டை வச்சுட்டு பாட்டு கேட்டுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் மேலே போகணும் அப்படின்னா உனக்கு அப்படி பாட்டு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சின்ன ஹெட்ஃபோனோ இல்லை சின்னதாக சவுண்ட் வச்சுட்டு நீங்கள் வாட்டில் மேலே மலைக்கு ஏறி போய்கிட்டே இருக்கலாம். அதுக்காக நிறைய பேர் அமைதியாக மேலே போயிட்டு அமைதியாக வரணும்னு நினைப்பாங்க. அதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மேலே போகிறப்ப எங்கேயாச்சும் டயர்டாகி உட்காந்துருப்போம், இப்படி பக்கத்துல அவ்வளோ பெரிய ப்ளூடூத் ஸ்பீக்கர்ல அவ்வளோ சவுண்ட் வச்சுட்டு போய்கிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியும் நீங்களும் இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ போகிறப்ப பாட்டு கேட்கலாம், பாட்டு கேட்கக்கூடாதுன்னு சொல்லலை, நீங்கள் அதுக்காக கொண்டே போகக்கூடாதுன்னு சொல்லலை, கொஞ்சம் கம்மியாக வச்சு கொண்டு போங்க. ஏன்னா நீங்கள் அவ்வளோ சவுண்ட் வச்சுட்டு போகிறதுனால மற்றவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகும். ஸோ தயவு செய்து அடுத்த இடம் போகிறப்ப இன்கேஸ் ஏதாச்சும் நீங்கள் ஸ்பீக்கர் ஏதாச்சும் கொண்டு போகணும், இல்லை ஏதாச்சும் ஆடியோ கேட்டு தான் போகணும் அப்படின்னா கொஞ்சமாக சவுண்ட் வச்சுட்டு போங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ஹெட்செட் கூட யூஸ் பண்ணிட்டு போய்க்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா மேலே ஒரு சுனையில் 6வது மலை முடிவில் குளிக்கலாம். இங்கே நிறைய பேர் பண்ணுற தப்பு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, குளிச்சுட்டு அந்த ஈர ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டு போயிடுவாங்க. ஏதோ அவங்க வீட்டு பாத்ரூமில் குளிக்கிற மாதிரி குளிச்ச ட்ரெஸ்ஸை அங்கேயே போட்டுட்டு போயிடுவாங்க. யாருமே சொல்லலை. மேபி ராமேஸ்வரம் காசி கூட சொல்லியிருக்கலாம். பட் வெள்ளையங்கிரி மலைக்கு குளிச்சுட்டு உங்களோட ஈர ட்ரெஸ்ஸை அங்கே போட்டு போயிங்க அப்படின்னு சொல்லி யாருமே சொல்லலை. ஸோ தயவு செய்து நீங்கள் போய் குளிச்சிங்க அப்படின்னா உங்கள் ட்ரெஸ்ஸை இல்லை உங்கள் இன்னர் வேற கண்டிப்பாக உங்கள் பேக்கில் வச்சு நீங்கள் கீழே கொண்டு வந்துருங்க. தயவு செய்து அங்கே போட்டு அந்த மலையை வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, நான் இன்ஸ்டாகிராமில் வீடியோ போட்டிருந்தப்ப என்னோட ஃபாலோவர் ஒரு கமெண்ட் ஒன்று போட்டிருந்தாரு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரோ நான் கீழே காரணம் பாடிட்டு போயிருந்தேன், ஆனால் கீழே பார்த்தேன் அப்படின்னா முன்னாடி என்னோட ஹெட்லைட் உடஞ்சி போயிடுச்சு, அது மட்டும் இல்லாமல் என்னோட கார் மேலே சாப்பாடெல்லாம் சிந்தி கிடந்துச்சு அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இது எவனாக இருந்தாலும் சரி, கீழே நிப்பாட்டிட்டு போகிற வண்டியை உடைக்கிறதுக்கோ மேலே சாப்பாடை கொட்டி போகிற வைக்கிறக்கோ அடுத்த வண்டியை டச் பண்ணுறதுக்கோ அவங்களுக்கு எந்த ரைட்ஸுமே கிடையாது. அவன் கோயிலுக்கு போயிட்டு வர வரைக்கும் வண்டி பத்திரமா இருக்குன்னு சொல்லி நம்பி போகிறவனை அவனோட கார் லைட்டை உடைக்கிறதோ மேலே சாப்பாடு கொட்டி வைக்கிறதா நல்ல செயலே கிடையாது. ஸோ கண்டிப்பாக கீழே நிற்கிற வண்டியோ எக்காரணத்தை கொண்டோம் அடுத்த வண்டியை உடைக்கிறதோ ஸ்க்ராட்ச் பண்ணுறதோ இந்த மாதிரி எந்த வேலையுமே கண்டிப்பாக பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போயிட்டு வர மலை, கீழே இருக்கிற கோயில், இதில் எந்த இடத்துலையுமே எதையாச்சும் உடைக்கிறது, எங்கேயாச்சும் எச்சு துப்புறது, இந்த மாதிரி வேலையை எங்கேயுமே பண்ணக்கூடாது. இந்த ஜென்ரேஷனில் நம்ம போய் சிவனை போய் பார்க்கறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இந்த மலையை நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கும் பத்திரமா கொடுக்கணும். யாரோ ஒருத்தர் பண்ணுற தப்புனால மொத்த இடத்தையும் நாஸ்தி பண்ணிடாதீங்க. ஸோ மறக்காம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணாமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம மலையை பத்திரமா வச்சுட்டு நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு பத்திரமா கொடுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கோடி கட்ஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.